ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அங்கேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 2,25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா 20 வருஷம் கேட்டிருக்காங்க. ஏஜ் 55 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜர் கேட்டிருக்காங்க. வெர்டிக்கல் மற்றும் ஹரிசாண்டல் டிரான்ஸ்ஃபரேஷன் சிஸ்டமில் ஒரு வேக்கன்சி. ஸோ 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. டெஸ்டிங் மற்றும் கமிஷனில் 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 62,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் பார்த்தா ட்ரிபிள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி அவங்களுக்கான ஜாப் நேச்சர்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் பதவியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் தான் கேட்டிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி, அதாவது ட்ரிபிள் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, மெக்கானிக்கல், இசிஇ, ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தகுதி. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா 2 ஸ்டேஜ் இருக்க போது. ஒன்று பார்த்தா இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி எம்பிசி டிஎன்சி 300 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பார்த்தா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைனா வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி நீங்கள் என்னமா டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே பிடிஎஃப் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10/7/2024 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.